இன்றைய சிந்தனை புதிய வருடம் பராபவ என்கின்ற வருடம் பிறந்திருக்கின்றது. பொதுவாக ஒரு வருடம் பிறக்கின்ற பொழுதெல்லாம் ஒவ்வொரு வருடமும் மலர்கின்ற பொழுதெல்லாம் நாங்கள் ஏதாவது சங்கல்பம் செய்கின்றோமா என்று எங்களை நாங்கள் கேட்க வேண்டும். நீங்கள் பஞ்சாங்கத்தை எடுத்து பார்த்தால் அதில் போட்டிருப்பார்களே முறைப்படி சங்கல்பித்து மருத்துவர் தேய்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லி. நீங்கள் அதை யாராவது பார்த்திருக்கிறீர்களா? சங்கல்பித்து மருத்துவரை தேய்த்து கொள்ளுங்கள். என்ன சங்கல்பம் செய்ய வேண்டும்? நாங்கள் அதை முதலில் தெரிந்து கொள்ளுங்கள். சங்கல்பம் என்பது ஆலயங்களிலே நீங்கள் போய் உங்களுக்கு குருக்கள் ஐயா ஒரு தெற்பை தந்து அதை வலது முதல்களை போட்டுக்கொண்டு விநாயகரை நினைந்து 5 முறை சிரசிலே குட்டி கையை பற்றி கொண்டிருப்பீர்கள். உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு நடக்க வேண்டிய நன்மைகள் எல்லாவற்றையும் குருக்கள் ஐயா அவர்கள் மந்திர ஜபமாக பிரார்த்தித்து உங்களுடைய பெயர் நட்சத்திரங்களை சொல்லி இறைவனிடம் மன்றாடுவார். அது மகா சங்கல்பம். நீங்கள் சங்கல்பிப்பது எப்படி? மருத்துவ தேய்ப்பதற்கு முன்னதாக நாங்கள் இந்த வருடத்திலே எதையெல்லாம் செய்ய வேண்டும், நல்லவை மட்டுமே செய்ய வேண்டும் என்கின்ற சங்கல்பந்தான் மிக முக்கியமானது. எங்களுடைய எண்ணங்களிலும் செயல்களிலும் தீய சிந்தனைகள் வரவே கூடாது. இன்னொருவருக்கு நிந்தனை செய்யக்கூடாது. இன்னொருவருடைய வாழ்க்கைக்கு துரோகம் செய்யக்கூடாது. எங்கள் வாழ்வு செழிக்க வேண்டும், எங்களை சார்ந்தவர்கள் நன்றாக இருக்க வேண்டும், எங்கள் கிராமம் நன்றாக இருக்க வேண்டும். இப்படி சிந்திக்கத்தான் இந்த உலகமே நன்றாக வந்துவிடும். ஆகவே சங்கல்பம் என்பது இது அந்த வருடத்திலே இந்த பராபவ வருடம் பிறந்திருக்கின்றது. இந்த வருடம் முழுவதும் இறைவா எனக்கு நல்ல சிந்தனையை மட்டுமே கொடு, இன்னொருவருக்கு தீங்கு செய்கின்ற எண்ணத்தை எனக்கு கொடுக்காதே, என் தொழில் செழிக்க வேண்டும், என் வாழ்வு செழிக்க வேண்டும், என்னை சார்ந்தவர்கள், என் மக்கள், என் கிராமம் செழிக்க வேண்டும். இந்த நல்ல சிந்தனையை நாங்கள் முதலே கொண்டு வருவோம். அதை கொண்டு வருகின்ற பொழுதே எங்களுக்கு நன்மைகள் அரைவாசி எங்களுக்குள்ளே வந்துவிடும். அந்த வருடம் முழுவதும் நாங்கள் அதை சிந்திக்க வேண்டும், செயல்படுத்த வேண்டும். அதை ஒட்டிய எங்கள் வாழ்வை நாங்கள் நெறிப்படுத்த வேண்டும். எனவே ஒரு வருடம் பிறக்கின்ற பொழுது இதுதான் ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமானது. ஏன் அன்றைய தினத்திலே எல்லாம் நாங்கள் நல்லதை மட்டும் சொல்லுகின்றோம். புத்தாடை அணிய வேண்டும், அந்த வருடம் என்ன அமைப்பிலே மலர்கின்றது என்று பார்க்கின்றோம். என்ன வாரத்திலே மலர்கின்றது, என்ன லக்கணத்திலே மலர்கின்றது, அதற்குரிய கிரகம் என்ன, அந்த கிரகத்தினுடைய வர்ணம் நிறம் என்ன, அந்த நிறத்திலே புத்தாடை அணியுங்கள் என்று சொல்லுகின்றோம். நல்ல நாட்களிலே பெரியவர்களுடைய ஆசை எங்களுக்கு மிக முக்கியம். அவர்களை விழுந்து வணங்க வேண்டும், அவர்களுடைய வாழ்த்து எங்களை வாழ வைக்கும். சிந்தனை ஒருநிலைப்பட வேண்டும் என்றாக தோய்த்துலர்ந்து முதலிலே ஆலயம் சென்று வழிபட்டு வர வேண்டும் என்று சொல்லுகின்றோம். இல்லத்திலே முறைப்படி பொங்கல் வைத்து பூசணைகள் செய்து கொடுத்து பரிமாறி உண்ண வேண்டும் என்றும் அறுசுவை உணவையும் உண்ண வேண்டும் என்று சொல்லுகின்றோம். எல்லா வகையான சுவைகளையும் நாங்கள் அன்று சுவைக்க வேண்டும். ஏனென்றால் வாழ்க்கையிலே இன்பம், துன்பம், கஷ்டம், நல்லவை, தீயவை என்று பலவற்றை சந்திக்க இருக்கின்றோம். அன்றைய நாளிலேயே வருடம் பிறக்கின்ற முதல் நாளிலேயே நாங்கள் அனைத்தையும் உணரக்கூடிய ஒரு தன்மையை அறுசுவையாக உண்டு பழகி கொள்ள வேண்டும். நாங்கள் நல்லதை மட்டுமே நினைப்பதற்காக பஞ்சாங்கத்தை படிக்க சொல்கின்றோம், பஞ்சாங்க பலங்களை கேட்க சொல்கின்றோம். அது எங்கள் மனதிலே பதியப்பட வேண்டும். இப்படியாக இந்த வாழ்வியல் தத்துவங்களை அழகாக வரையறுக்கின்ற வருஷம் இன்று மலர்ந்திருக்கின்றது. இந்த வருடத்தின் மூலமாக நாங்கள் எல்லோரும் நல்லதை மட்டும் சிந்தித்து நல்லபடியாக வாழ கற்றுக்கொள்வோம். நன்றி. யாடியா T5L மகிழ்ச்சி நிறைந்த நீண்ட பயணத்திற்கு.